வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். இன்றைய பதிவு 5இல் சுபர்கள் இருந்தால் தரும் யோகங்கள் பற்றி பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இருக்கும் அமைப்பு அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள்லாம் தருவார் அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாங்க. இப்போ சுப கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன், இந்த 3 கிரகங்கள் இணைந்து லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு முழுமையான யோக பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்போ மூல நூல்களில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சுப கிரகங்கள் அப்படிங்கிறவங்க லக்னத்துக்கு 5ஆம் இடம் திரிகோணஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கிறது மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் இணைந்து இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள்லாம் நடக்கும், அதுவே அவங்க தனித்தனியாக அந்த 5ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அது எந்த மாதிரி பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் ஆகுங்க. அடுத்தது 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானமாக, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானமாக வரக்கூடியதே 5ஆம் இடம் ஆகுங்க. இந்த ஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இருப்பது மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்போ குரு பகவான் அப்படிங்கிறவர் புத்திர காரகம் ஆவார். காரக கிரகம் அந்த காரக ஸ்தானத்தில் இருந்தால் இது காரகோ பாவநாசத்தில் வராதா அப்படின்னா அது வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. ஆனால் அந்த இடத்துல பாருங்க, அந்த குரு பகவான் தனித்து நின்றால் மட்டுமே தான் அது காரகோ பாவநாசத்தில் விதியில் வரும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா தனித்த குரு காரக கிரகம் அந்த 5ஆம் இடத்திலிருந்து 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்திலே தான் அது காரகோ பாவ நாஸ்தியில் வருமே தவிர, மற்றபடி குருவுடன் கிரகங்கள் சுப கிரகங்களோ அல்லது அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்கள் இணைந்தோ 5ஆம் இடத்தில் இருக்கலாம், அதால் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும். பிள்ளைகள் இருக்கும், அந்த பிள்ளைகளால் அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்காத அமைப்பாகவே மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? ஆனால் அந்த 5ஆம் இடத்ததிபதி வலுவாக இருந்தால் அந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? இப்போ இந்த 3 கிரகங்கள் சுப கிரகங்கள் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்களை அதிகமாக கொடுக்கும் எங்களுடைய தேசா காலங்களில். சரிங்களா? இப்போ 5ஆம் இடத்தில் குரு பகவான் தனித்திருந்தால் மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? மற்ற விஷயத்தில் எந்த விஷயத்திலும் பாதிப்பு கொடுக்காதுங்க. இப்போ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்வை செய்வார் அப்படின்னா, லக்னத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்புறம் லக்னத்தையும் பார்ப்பார் 9ஆம் பார்வையாக. இந்த அமைப்பு எல்லாமே அந்த ஜாதகருக்கு யோகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. பாக்கியஸ்தானத்தையும் 5ஆம் பார்வையாக லக்னத்தையும் பார்க்கும் அமைப்பே அந்த குரு பகவான் இருப்பதால், அதுவும் இருக்கும் இடம் என்ன, பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்தில் இருந்து சுபகிரகமாக குரு பகவான் பார்க்கும் அமைப்பு அப்படிங்கிறதால அந்த ஜாதகருக்கு மிகுந்த யோக பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அந்த ஜாதகர் ஒரு குணாதிசயம் சரிங்க, நல்ல பழக்க வழக்கம் எல்லாமே நல்லபடியாகவே இருக்குங்க. ஜாதகர் வெளியே மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே அந்த ஜாதகருக்கு அதிகமாக உண்டு. தந்தை மூலமா சொத்துக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பாக்கியம் ஸ்தானம் குரு பார்ப்பது அப்படிங்கிறதுனால, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து பார்க்கறது அப்படிங்கிறதுனால முன்ஜென்மம் செய்த புண்ணியங்கள் எல்லாமே இந்த பிறவியில் அந்த ஜாதகருக்கு முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்லாம் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி யோக பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாங்க. சரிங்களா? அடுத்தது சந்திர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, அங்கே பாருங்கள், சந்திர பகவான் அப்படின்னா வளர்பிறை சந்திரனாக இருக்கணுங்க, தேய்பிறை சந்திரனாக இருக்கக்கூடாது. தேய்பிறை சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அது பாவ கிரகம் அப்படியா வந்துடுறதுனால அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அந்த ஜாதகருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான, அதாவது தாய் ஸ்தானம்ங்கிற 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது அப்படிங்கிறதுனால
தாயுடைய உறவுகள் மூலயமா ஜாதகருக்கு முழுமையான நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. தந்தை அதாவது தாய் வழி சொத்துக்கள் மூலயமா நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். தாய் மூலமா ஆதரவு, தாய்னா ரொம்ப பிடிக்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அடுத்தது 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் குருவுடைய ஆதிக்கம் இருப்பதால் அவங்களுக்கு மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதாவது எந்த மாதிரி யோகம் அப்படின்னா, இப்போது தாய் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அவர் இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது அமைப்பு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஜாதகருடைய தந்தைக்கும் அவங்களுடைய மனைவி இருக்காங்களே, அதாவது ஜாதகருடைய தாய் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தாய் வழி குடும்பம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த குடும்பம் மூலிமா அவங்க தந்தைக்கும் ஆதாயம் லாபம் அதிகமாக கொடுக்கும். அதாவது மனைவி அவங்க அம்மாவை திருமணம் அவங்க அப்பா செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க குடும்பம் மூலயமா அவங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி மூலயமா வசதி வாய்ப்பு அவங்க பார்த்துக்கிற மாதிரி அமைப்பு இந்த மாதிரிலாம் இருந்து நல்ல வசதி வாய்ப்பு அதிகமாக அந்த ஜாதகருடைய தந்தைக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த மாதிரி பலன்கள் அந்த பாவத்துக்குள்ளே போய் நம்ம பார்த்தாவே ஓரளவு பிடிபடும். சரிங்களா, இந்த மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா, அடுத்தது இது புரியாது, அதாவது எப்படி நான் சொன்னது உங்களுக்கு சரியாக புரியாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த 4ஆம் இடம் அப்படின்னா அந்த ஜாதகருடைய தாய் ஸ்தானம், 5ஆம் இடம் அப்படிங்கிறத தாயோடைய குடும்பஸ்தானமாக வந்துடுங்க. அந்த இடத்துல குரு இருந்து அந்த குடும்பஸ்தானத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்வை செய்யும் அமைப்பு அப்படிங்கிற எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த தாய்க்கும் தந்தைக்கும் உறவு நிலை எந்த மாதிரி இருக்கும், அந்த ஜாதகருடைய அம்மாவளியுடைய உறவுகள் எந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கலாம் இந்த பாவத்தை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணான்னா ஓரளவு நல்லா கரெக்டாக வருங்க. சரிங்களா, அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன். சரிங்களா, அடுத்தது என்னன்னா, இப்போது அந்த இடத்துல 3 கிரகங்கள் இருந்தால் தன்னுடைய திசையில் முழுமையான யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா, ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அவருடைய திசா காலங்களும் மிகுந்த யோக பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா, ஆனால் தனித்தனியாக இருந்தால் அது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ குரு பகவான் தனித்திருந்தால் அது காரகோ பாவனாஸ்தல் அமைப்பில் வந்துடும், பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த 5ஆம் இடத்ததிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில். சரிங்களா, அடுத்தது சந்திரன் மட்டும் தனித்திருந்தால் அவங்களுக்கு பாருங்கள் பெண் குழந்தை வாரிசு மட்டும்தாங்க இருக்கும், ஆண் குழந்தை வாரிசு அவங்களுக்கு இருக்காது. சரிங்களா, அதுவே ஆண் குழந்தை வாரிசு அப்படின்னு வந்தானா முதல் பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும், 2ஆவதாக பிறக்கக்கூடிய குழந்தைய ஆண் வாரிசாக இருக்கும். அது ஆண் வாரிசு பிறக்குது அப்படின்னா அந்த 5ஆம் இடத்ததிபதி வலு பொறுத்தே அவங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா சந்திரன் 5ஆம் இடத்தில் தனித்திருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பெண் குழந்தை வாரிசே அதிகமாக உண்டு. சரிங்களா, அடுத்தது சுக்கிர பகவான் அப்படிங்கிறது 5ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுக்குங்க, தனித்த சுக்கிரனாக 5ஆம் இடத்தில் இருந்தால் கூட. அது என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிர பகவான் யாருங்க, சுக போகங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடமானது சுபஸ்தானம். அந்த சுபஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவான் தனித்து நின்று திசை நடந்தாலும் அந்த ஜாதகருக்கு முழுமையான யோக பலன்கள் அதிகமாக கொடுத்துருங்க. அந்த லக்னத்துக்கு அந்த சுக்கிர பகவான் யோக கிரகமாகவோ நட்பு கிரகமாகவோ இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக அந்த திசா காலங்களை கொடுத்துருங்க. ஆனால் அந்த சுக்கிர பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகமான 5ஆம் அதிபதியும் சாரம் கொடுத்த கிரகமும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த சுக்கிர பகவான் தனித்து நின்றிருந்தாலும் அந்த 5ஆம் இடத்துல மிகுந்த யோக பலன்கள் கொடுக்கும். சரிங்களா, இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் இந்த மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க. ஆனால் மூல நூல்கள் கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 5ஆம் இடம் சுபஸ்தானத்தில், அதாவது 5ஆம் இடம் சுபஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இந்த மாதிரி இணைந்து மெயினாக குரு வளர்ப்பிறை சந்திரன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் இணைந்திருக்கும் பட்சத்தில் இந்த கிரகங்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் அந்த வீடு கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாமல் பலமாக இருக்கும் பட்சத்தில் இந்த 3 கிரகங்களுடைய திசா காலங்கள் மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உண்டுங்க. சரிங்களா, அவங்களுக்கு பாருங்கள் லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்காங்க பாருங்கள். லக்னாதிபதி வலுத்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருந்துட்டா முழுமையாக அவங்களுடைய திசா காலங்களை யோகா பலன்களை அதிகமாக கொடுக்கும். சரிங்களா, இந்த கிரகங்களை அந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ பார்வை ஏதாவது ஒரு விதத்தில் செலுத்தினாலும் மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் பாருங்கள்,
சுப கிரகங்கள் சுபஸ்தானமான 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ இருந்தாலும் மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக உண்டு அப்படின்னு மூல நூல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அமைப்பில் இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த குரு பகவான், வளர்பிறை சந்திரன், சுக்கிரன் இணைந்து இருந்தாலும் மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுப்பாங்க. தனித்தனியாகவே இருந்தாலும் பலன்கள் எந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நான் பிரிச்சும் சொன்னேன். சரிங்களா? இதாங்க சுப கிரகங்கள் சுபஸ்தானமான 5ஆம் இடத்திலிருந்து தரக்கூடிய பலன்களும் யோகங்களும் ஆகும். நன்றி, வணக்கம்.